வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். உள்நாட்டு வணிகத்துக்கும் பயிற்சி கொடுக்க இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முந்தையே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே போன எபிசோட்லேயே. இப்போது உள்நாட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல பல விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைசன்ஸ் வேணுமா, சேல்ஸ் டேக்ஸில் லைசன்ஸ் வாங்கணுமா, தேவையில்லையா, இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கணும். லைசன்ஸ் தேவையில்லாத பொருளுக்கு லைசன்ஸ் இல்லாமலே வியாபாரம் செய்யலாம், அது அவசியம் இல்லை. லைசன்ஸ் தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கும் எப்போ வாங்கணும், என்ன செய்யணுங்கிறதெல்லாம் விரிவாக பேசக்கூடிய சப்ஜெக்டுகள். அப்போது லைசன்ஸு தேவையில்லாத பொருள்களுக்குனால் லைசன்ஸே தேவையில்லை. லைசன்ஸ் தேவையான பொருளுக்கு வாங்குறாருந்தா எப்போ வாங்கணும், எது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கணும். அதன்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா போதுமே தவிர எடுப்பில் லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, பொருள்களில் பல பிரிவுகள் உண்டு. வரி கட்ட தேவையில்லாத, விற்பனை வரி கட்ட தேவையில்லாத பொருட்கள், விற்பனை வரி கட்ட தேவையான பொருட்கள். இப்போ அதை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அந்த பிரிவுகளுக்கு கீழே வரக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருள்கள்லாம் இருக்குது, இதில் எதையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம், எதையும் நாம் விற்கலாம், விற்று அதன் மூலமாக பெரிய முன்னேற்றம் அடையலாம். அது எப்படி செய்கிறது, என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்போது பொருளை தேர்வு செய்து முடிவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடை தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எடுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வியாபாரத்தில் இறங்கலாம், இறங்கி செயல்படலாம். அப்போது வியாபாரத்தில் இறங்கும்போது வெற்றிகரமாக வருவதற்கான வழிகள் என்னென்ன வழிகளெல்லாம் பின்பற்றி போகலாம். சின்ன அளவுக்கு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வளர்றன்னா என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது. சில பேர் சின்ன அளவுக்கு ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக வந்திருக்காங்க. சில பேர் பெரிய அளவுக்கு ஆரம்பித்து ஃபெயிலியராக ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி போனதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக பின்பற்றி செய்ய வேண்டியது அவசியம். அதனால் மொத்தத்தில் உள்நாட்டு வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க முறைப்படி செயல்பட்டால் யாருமே வெற்றிகரமாக வரலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய படிச்சிருந்தாலும் சரி, கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் சரி, கல்வி தகுதியே இல்லைன்னாலும் பரவாயில்ல. வியாபாரத்தோட தலைவர்கள் மாறிக்கிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி